இப்படி ஒரு பேரை வச்சுட்டாங்களே, அந்த புள்ளையோட ஆத்தா அப்பனுக்கு இந்த புள்ள மேல என்ன கோவம் என்று அவர் வருத்தப்பட்டுக் கொண்டார். பொலிரோ கார்காரனோ வேண்டா என்று தன் உதட்டை அசைத்து சொல்ல உதட்டின் ஓரம் புன்னகை அரும்பியது. ஒரு நாளைக்கு 100 முறையாவது அவளது பெயரை சொல்லி பார்த்து புன்னகைத்துக் கொள்வான். அடியே, வீட்டுக்கு நேரமாவது, இப்ப வாரியா நான் மட்டும் போட்டுமா வேண்டா? ஏற்கனவே அரை மணி நேரம் லேட்டு, இதுல இவ வேற என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டே வேண்டாவை மகி அழிக்க, இப்ப என்ன டாஷுக்கு என்ற பேரை ஏலம் போட்டுட்டு இருக்கவ, ஊருக்கே என்ற பேர் தெரியணுமாக்கோ என்றவளுக்கு அவள் பெயரை மட்டுமல்ல, பெண்ணாக பிறந்தது கூட பிடித்தமில்லை. அந்த அளவிற்கு அவள் துடிக்க துடிக்க வழிகளை அள்ளி வழங்கி இருந்தது இந்த சமூகம். ஒரு வழியாக கார்காரர் இருவடமும் பேசி வண்டியை அப்புறப்படுத்தியவள் நெரிசலை நேர்படுத்திவிட்டு, எதுக்கு மகி இப்படி கத்துற என்று மகியின் அருகில் வந்து நின்றாள். வேண்டாவின் குரல் கூட குயில் கூவுவது போல் இனிமையாக இருந்தது.